நாளையிலிருந்து கன்னிராசிக்காரங்களாம் எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் என்ன ஆயிடுறீங்க, ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறமா இல்லையோ அழகா ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போடுவீங்க. அது வேணா கண்டிப்பாக பண்ணுவீங்க. கன்னிராசிக்காரங்க பாருங்க, அடுத்த 6 மாசமும் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டிங் தான், சேவிங் தான், அப்படி ட்ரிம்மிங் தான். அவங்க ஆளே மாற போறீங்க. பியூட்டி பார்லருக்குலாம் கொடுத்து வச்சவங்க அவங்க தான். அதுக்கு தான் செலவு பண்ண போறீங்க. அடுத்து 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். ப்ரொமோஷன் வரப்போகுது. முக்கியமாக கார் வாங்க போறீங்க, வீடு வண்டி வாகனம் வாங்க போறீங்க, நிலம் வாங்க போறீங்க. கன்னிராசி அது என்னது, கன்னிராசிக்காரவங்க செல்ஃபியாக எடுத்து போடுவாங்க. இந்த போட்டேன் அது எப்படி வேலை யாரும் வந்துட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்களே அவங்கள தேடி வந்து கொடுப்பாங்க. டே கிடைக்கிற வேலையே போயிட்டு இருக்குடா. நானும் 2 மாசமா பார்த்துட்டு இருக்கேன். இந்த கன்னிராசி இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, அப்படி ஆகும், இப்படி ஆகும்ன்ட்டு கொண்டும் ஆகலை. சீரியஸா ஏன்டா ஒரு நார்மலாக ட்ரிம் பண்ணுறது, ஷேவ் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு ஒரு இதுவாடா பேசுவீங்க? ஏதாச்சும் வந்துட்டு ஒரு லாஜிக் இருக்கா? சும்மா ஏதாச்சும் வந்துட்டு அடிச்சு விடணும்னு சொல்லிட்டு எதை வேணாலும். இந்த உலகத்திலேயே மட்டமான ராசி அப்படின்னாக்கா கன்னிராசி தான். ஏன்னா ஒன்றுமே ஒரு பிடி கிடையாது லைஃப்பில். நானும் கிட்டத்தட்ட 36 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். ஒன்றும் விளங்கலை இது வரைக்கும். ஒன்றுமே வந்துட்டு நடக்கலை. எனக்கு தெரிஞ்சு நம்ம லிஸ்ட்லேயே கூட யாராச்சும் வந்துட்டு இந்த கன்னிராசியெல்லாம் இருப்பீங்களே. இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கும் இப்படி இருக்குதா? ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா வந்துட்டு சொல்லுங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு என்னை சுற்றி உள்ள எல்லா ராசிக்காரங்களுக்கும் இப்படி தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் இவனுங்க வந்துட்டு சும்மா அடிச்சு விட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் கூட வந்துட்டு எனக்கு பெரிய விஷயமா இல்லை. இதையும் நம்பிட்டு இருக்கானுங்க பாருங்க அந்த கமெண்ட் செக்ஷனில். ஐயோ அதாவது எப்படி சொல்கிறது, ஆற்றுலையும் அடி வாங்கி, சேத்துலையும் அடி வாங்கி, சோத்துலையும் அடி வாங்கி ஒன்றுமே இல்லை லைஃப்பில். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்டா வாழ்கிறோம், இந்த வாழ்க்கை எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது. ஈவன் என்னன்னாக்கா இந்த மாதிரி வந்துட்டு கலர் ஆரியில் விட்டுட்டு இருக்கானுங்க ஆக்சுவலாக. சீரியஸா இவன் என்ன நம்புறானுங்களோ இல்லையோ, ஆனாக்கா நான் கண்டிப்பாக நம்புகிற ஐடியாவிலேயே இல்லை. ஐயோ அது கூட இல்லை. அவன் வந்துட்டு என்னன்னாக்கா அது என்னது, கார் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, அது வாங்குவீங்கன்ட்டு. டே ஒழுங்காக ஓடிட்டு இருக்க பைக்கு கூட ஓட மாட்டேங்குதுடா. அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்குது லைஃப். இதில் என்னன்னாக்கா அடித்து இஷ்டத்துக்கு போட்டு விட்டுட்டு இருக்காங்க அவனுங்க பாட்டுக்கு. லைக் ரியலி பேட்.